தமிழ் என்பது இன்றைய காலகட்டங்களில் தமிழ் வருவது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் என்ற பெயரை சொல்றேன் கேளுங்க. தமிழுக்கு அமுதென்ற பெயர். இந்த வரிகள் கேட்டிருக்கீங்க. அது ஏன் தெரியுமா? அமிழ்து அமிழ்து என்று வேகமா சொல்லி பாருங்க. தமிழ் தமிழ் என்று கேட்கும். அதுதான் பாரதிதாசன் சொல்றாரு. தமிழ் மொழியின் பெயரில் ஒரு கல்லின் எழுத்து, ஒரு வெள்ளியின் எழுத்து மற்றும் ஒரு இடையன எழுத்து இருக்கு. ர என்கிற ஒளி கருக்கூடிய எழுத்து உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை. அதில் காஞ்சி பெரியவா ஒரு முறை அழகாக சொல்லியிருக்கிறார். தம் இடத்தில் இது ரா கொண்டதோ அதற்கு தமிழ் என்ற பெயர். அப்படிப்பட்ட தமிழை இல்லாத தமிழாக பேசலாமா? தமிழின் சிறப்பு உள்ளதாகியது. நான் சொன்னது மெயின் பிக்சர் இனிமேதான். நம்ம முத்தமிழ் பயிற்சி மன்ற மாணாக்கர்கள் தமிழின் நினைச்ச சிறுகுறளை தமிழ் இசை பாடல் மற்றும் ஆடல் மூலமாக வழங்கி இருக்காங்க. இதனை சிறுகுறை இயக்கிய திரு சேஸ்ராஜ், திருமதி ஸ்டெல்லா மற்றும் செல்வி பிரோனா அவர்கள் உதவியுடன் வாங்க தமிழை போற்றுவோம். Seshu. அனைவருக்கும் வணக்கம். வாங்க மக்களே, நம்ம முத்தமிழ் மன்ற மாணாக்கர்கள் தமிழின் சிறப்பை பற்றி பாடி ஆட போறாங்க. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? உங்க எனக்கு தமிழ் இசைனா தெரியுமா? என்னது தமிழ் இசைனா ஒரு இசையா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குத்து பாட்டு, ராப், அப்புறம் ஃபோக் ராப் தான். இவ்வளவு நாளா இப்படி ஒரு இசை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆமாம், நீ பாரதியார் பாடல்கள் பாட இருக்கியா? அது எல்லாமே தமிழ் இசை பாடல்கள் தான். யாழ், குழல், மத்தளம், அப்புறம் நம்ம ஊர் மங்கள நிகழ்ச்சிகள்ல வாசிக்கிற நாதஸ்வரம் மற்றும் தவறு, இது எல்லாமே தமிழிசையின் அடையாளங்கள் தான். தமிழிசை என்பது தமிழ் மொழியில் அமைந்த இசை மரபை குறிக்கும். இது உலகின் மிக தொன்மையான இசை வடிவங்களில் ஒன்று. இது தமிழின் அழகையும் தனித்துவத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது. இது பாரம்பரிய கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை என பலவிதமான இசை வடிவங்களை உள்ளடக்கியது. சரி, வாங்க இப்போ நம்ம ஆசான் திருப்புவனம் ஆத்மநாதன் அவர்கள் சொல்லித்தந்த தமிழின் சிறப்பு என்ற பாடலை தமிழிசையில் பாடலாமா?
கொடுக்கலாம். தமிழ் பத்தி இவ்வளவு அழகா சொல்லியிருக்கோம். என்னங்க இந்த பாடல் எப்படி இருந்துச்சு? இது மாதிரி செந்தமிழ்நாடினம் போதுகளே இன்பம் தென்வந்து பாய்ந்து காதினிலே, அதுக்கப்புறம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், இதெல்லாம் தமிழிசை பாடல்கள் தான். அது மட்டுமா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, மற்றும் நம்ம கேபி சுந்தரம்பாள் பாட்டி பாடிய ஞானப்பழத்தை பிழிந்து, மற்றும் நம் எம்எஸ் சுபலட்சுமி பாடிய காற்றினிலே வரும் கீதம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்கள் தான் தமிழிசை பாடல்கள் தான். ஆமா, சங்க காலத்திலேயே தமிழர்கள் இசையில் சிறிது விளக்கினர். சிலப்பதிகாரம் போன்ற காவியங்களில் இசை பற்றியும் யாழ், குழல், முழவு போன்ற இசை பற்றியும் விரிவான விளக்கங்கள் உள்ளன. ஆமாம் நண்பர்களே, இந்த இசையில் ராகம் என்று அழைக்கப்படுவதை அந்த தமிழர்கள் பண் என்று அழைத்தனர். தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்கள் குறிப்பிட்ட பண்களிலேயே பாடப்பட்டன. தமிழ் என்பது இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழின் சங்கமம். ஆனா ஒரு காலத்துல தமிழ் பாடல்கள் பாடப்படவே இல்லை. அதனால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ் இசை இயக்கம் உருவானது. மற்ற மொழி பாடல்களுக்கு நடுவே தமிழ் மக்களுக்கும் புரியும் வகையாக தமிழ் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் போன்றோர் மிகவும் பாடுபட்டனர். சரி வாங்க, இப்போ தமிழிசை பாடலோடு தமிழை உயர்த்தி ஒரு ஆட்டம் போடலாமா?
கங்கே ரொம்ப சந்தோஷம். இதில் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு நிலை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மணிகர்ணிகாவும் ஆருஜாவும் தமிழ்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஃபுல்லாக பாம்பே. இந்த பாட்டை பார்த்துட்டு அந்த பொறியியல் பிறகு தமிழை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணாங்க, ஸ்கிரிப்டே இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ஆடினாங்க. அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கைத்தட்ட. மாணவர்கள் தாய் சரவணகுமார், ஜீவன் சரவணகுமார், கயல் கார்த்திகேயன், ஆராதனா ஐயப்பன், மணிகர்ணிகா டோர்னிகர், டான்சிங் ரவி, யஷ்வர்தா பாக்யராஜ், காவ்ய கயல் சுந்தர பாண்டியன், ஜெய் ராஜகணபதி, ரியா ராஜகணபதி,